நாளை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பலர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் MC சம்பத், கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், அதேபோல திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த MSM ஆனந்தன், அதேபோல முன்னாள் மதுரவாயல் MLAவும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் உள்ளிட்ட முன்னாள் அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் அதிமுகவில் இருந்து விலகி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் வாரந்தோறும் சனிக்கிழமை மற்ற கட்சிகளில் இருந்து வரக்கூடியவர்கள் சேரலாம் என்று ஆதவ அர்ஜுனா சொல்லியிருந்தார். அதற்கான விழா பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் அனைவருமே குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். அண்மையில் பெஞ்சமின் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அதற்கு அவர் கண்ணீர் விட்டு அழுந்தார். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியை போய் பார்த்தார். அதே போல பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய பொதுக்குழு நடைபெறக்கூடிய மதுரவாயில் இருக்கக்கூடிய குறிப்பாக அந்த வானரகம் அந்த கல்யாண மண்டபத்தில் தான், ஸ்ரீவாரு கல்யாண மண்டபத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பொதுக்குழுவை கூட்டுவது பெஞ்சமின் தான். அதிக அளவில் செலவு செய்யக்கூடிய ஒரு புறநகர் மாவட்ட செயலராக இருந்தார். அவரும் தற்போது தமிழக வெற்றி கழகத்தை இணைகிறார்கள். அதேபோல விரைவில் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழலில் இது போன்ற அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் சேர்கிறார்கள். அதே போல பாப்பிரெட்டிப்பட்டி, தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி முன்னாள் MLA கோவிந்தசாமி, அவர் 2021-26 MLAவாக இருந்தார். அவருக்கு கடந்த முறை பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி கொடுக்கவில்லை. இருந்தாலும் அவர் வேலை செய்தார். அவர் குறிப்பாக தமிழக வெற்றி கழக தருமபுரி மாவட்ட செயலாளர் சிவன் ஏற்பாட்டில் நாளை கட்சியில் இணைகிறார். இதுபோன்று முன்னணியில் இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வருகிறார்கள். உடுமலை ராதாகிருஷ்ணன், MSM ஆனந்தன் போன்ற கொங்கு பகுதியில் இருக்கவர்களே வருகிறார்கள். அதே போல கடம்பூர் ராஜு கோயில்பட்டியில் அதிக வாக்குகளை பெறக்கூடியவராக இருந்தார். அதே போல பார்த்தீங்கன்னா MC சம்பத் கடலூர் மாவட்டத்தில் ஒரு முக்கிய தலகத்தராக இருந்தார். இது போன்ற முக்கியமான தலைவர்கள் தற்போது தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள்.